ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இந்த 2024 வருஷத்தில் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கடைசி மாதத்தில் கடைசி நாளில் நம்ம நிற்கிறோம். இந்த நாளில் கர்த்தரை துதிக்கும்படியாக இன்றைக்கி நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இதுவரை நம்மளை நடத்தினது கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது இதுவரைக்கும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் எத்தனையோ வித போராட்டங்கள், ஆபத்துகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மளை கடக்க பண்ணி இதுவரை நடத்தினது அவருடைய கிருபை. நம்ம துதிக்கிறதுக்காக அநேக காரியங்கள் இருந்தாலும் வேதத்தில் இருந்து ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எதற்காக நம்ம துதிக்கணும்? பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 139 வாசிக்கிறோம், நம்ம பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 139 13 14வது வசனம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். தாயுடைய கருவில் நம்ம உருவாகும் போதே தேவனுடைய பாதுகாப்பின் கரம் நம்ம மேலே இருக்குது. இப்போ நம்ம சரீரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோங்கிறத வாசித்தோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பல பகுதிகள் இயங்குது. இப்போ நாம் அறிந்து இயங்குகிற பகுதிகள் உண்டு. கண், கை, கால், இதை எல்லாமே நாம் அறிந்து அசைக்கிறோம், இயக்குகிறோம். நாம் அறியாமல் நம்ம உடலுக்குள்ள பல இரத்த நாளங்கள், சுரப்பிகள், அணுக்கள், செல்கள், பல லட்சக்கணக்கான காரியங்கள் இயங்குது. இது எதுவுமே நமக்கு தெரியாது. இவைகளை இயக்குகிறவர் கர்த்தர். மூளையில் பல பகுதிகள் இருக்குது. சில காரியங்களை நம்ம நினைக்கிறதற்கும் பல பகுதிகள் இருக்குது, மறக்கிறதற்காகவும் பல கோடி செல்கள் வேலை செய்யுது. அதே போல் காதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 நம்மளுடைய கேட்கறதற்காக கேட்கக்கூடிய திறன் 20,000 நுண் முடிச்சுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. நம்மளுடைய நாவு எடுத்துக்கிறோம், 6 இன்ச்சு நாக்கு தான். ஆனால் இந்த நாக்கில் 30,000 மேற்பட்ட சுவையை அறியக்கூடிய சுரப்பிகள் இருக்குது. அதே போல் நம்மளுடைய நரம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 970 மைல் நீளம் உள்ள நரம்புகள் இருக்குது. அதே போல் எலும்புகள் அப்படின்னு சொன்னால் 273 எலும்புகள் இருக்குது. இப்படி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பல லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குது. தேவஜனமே, இன்றைக்கி டாக்டர் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கட்டும், எவ்வளோ வெளிநாடு போயிருந்தாலும், எவ்வளோ கோல்டு மெடல் வாங்கியிருந்தாலும், ஒரு சிறிய இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னால் அவங்க ஏகப்பட்ட இடத்துல கையெழுத்து வாங்குறாங்க. ஏன் கையெழுத்து வாங்காமல் செய்ய முடியாதா? இந்த கையெழுத்து எதற்காக வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோம், இதனால் வரக்கூடிய எதிர்மறையான விளைவுகளுக்கு எந்த விதத்துலையும் நாங்களோ எங்களுடைய மருத்துவ சிகிச்சையோ எங்களுடைய ஹாஸ்பிட்டலோ காரணம் இல்லை. தேவஜனமே, எவ்வளோதான் ஒரு டாக்டர் படிச்சிருந்தாலும் நம்மளுடைய உடம்பில் அவங்க கை வைக்கும் பொழுது எல்லா விதத்துலையும் பாசிட்டிவாக தான், நல்ல விதமாக தான் அதை ஆப்ரேஷன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை. தேவஜனமே, நம்ம அவ்வளவு பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதுக்காக முதல்ல கர்த்தரை துதிக்க வேண்டாமா? 2வது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 103 3வது 4வது வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நம்ம அக்கிரமங்களை அவர் மன்னிக்கிறாரா? நோய்களை எல்லாம் குணமாக்கி. இந்த 2019-20 ஆரம்பித்த கொரோனா எல்லா மனுஷனையுமே வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருச்சு. கல்யாணத்துக்கு 20 பேர் தான் போகணும், ஒருத்தர் இறந்துட்டா 20 பேருக்கு மேலே போகக்கூடாது, ஆலயங்கள் நடக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலையும் மளிகை கடைகளையும் சில இடங்களை தவிர எல்லாமே இந்த கொரோனா ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மூட வச்சது.
இந்த கொரோனாவில் இறந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு. எத்தனை இடத்துல மரண ஓலம். பிரேதங்களை எரிக்க முடியல. பிணங்களை எரிக்கிறவங்க கேட்டாங்க, எங்களுக்கு ரெஸ்ட் வேணும், எங்களால் முடியல. நர்ஸுகள் கண்ணீர் விட்டாங்க, டாக்டர்கள் முடியலன்னாங்க. எத்தனை பேர் அந்த கொரோனா வாரி கொண்டு போச்சு. ஒன்றும் இல்லை, சீனா உலகத்தில் மக்கள் தொகையில் முதல் இடத்துல இருந்துச்சு. ஆனால் இப்போது அது 2வது இடத்துக்கு வந்திருக்குதுன்னு சொன்னால் இந்த கொரோனாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வியாதிகளில் முதலாவது இடத்தை வகிக்கிறதே இருதய நோய். இந்த இருதய நோயில் தான் உலகத்தில் அதிக மில்லியன் மக்கள் இறக்கிறது. இருதய நோயில் அடுத்தது ஸ்ட்ரோக், அதுக்கு பிறகு கேன்சர். இப்படி அநேகம் வியாதிகள். டாக்டர்கள் சொல்கிறாங்க 39 வியாதிகள் மருத்துவத்தினால் கட்டுப்படுத்த முடியல. தேவஜனமே, ஒரு நோய் வந்துட்டா யாருனால அதை சகிக்க முடியும்? இன்றைக்கி நம்ம இரவில் படுக்கிறோம், அழகாக தூங்குகிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், சரியான நேரத்துக்கு பசிக்குது. இதில் ஏதாவது ஒன்று நடக்கலைன்னாலும் நம்ம நல்ல பரிதாபம். நோய்களை எல்லாம் விளக்குனாரே, பாதுகாத்தாரே. மன சம்பந்தப்பட்ட நோய், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், எத்தனை ஆபத்து, எத்தனை தீய மனிதர்கள். இன்றைக்கி யாரையுமே நம்ப முடியல. யாரையெல்லாம் நம்ம நம்புகிறோமோ அவர்களுடைய இருதயத்தில் இப்படியெல்லாம் யோசிப்பாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு தீய மனிதர்கள். எத்தனை பிசாசுடைய போராட்டம். அத்தனை அழிவுகளுக்கும் கண்மணி போல பாதுகாத்தாரே நம்மளையும் நம்ம குடும்பத்தையும். எத்தனை விபத்து. இன்றைக்கி தமிழகம் விபத்தில் முன்னணி மாநிலமாக இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய அமைச்சர்கள் சொல்கிறாங்க. நாங்கள் வெளிநாடு போகும்பொழுது சில நாட்களுக்கு முன்பாக நம்மளுடைய நாளிதெல்லாம் வந்துச்சு. வெளிநாடு போகும்பொழுது எங்களுடைய முகத்தை மூடிக்கொள்கிறோம். அவ்வளவு விபத்து. இந்தியாவில் அவ்வளோ விபத்து, தமிழகத்தில் அதிகப்படியான விபத்து. இந்த விபத்தில் சாகிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது. எத்தனை விபத்துக்கு நம்மளை பாதுகாத்தார். அவரை நம்ம துதிக்க வேண்டாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 3வது காரியம் நம்ம எதுக்கு துதிக்கணும்னா, இதை எல்லாவற்றிலும் மேலான ஒரு காரியம், நம் பாவங்களை மன்னித்ததுக்காக நம்ம அவரை துதிக்கணும். வாசிக்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எந்த மனுஷத்தை இன்னைக்கு பார்க்க முடியுது? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவர் சொல்லுகிறார், ஒரு மனுஷன் உண்மையாக அவர்கிட்ட பாவங்களை அறிக்கையிட்டா அவர் மன்னிக்கிறாராம். எல்லா அநியாயங்களையும் அவர் மன்னிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவற்றை இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள்லேயே உண்மையான பெரிய ஈடு இணை இல்லாத ஆசீர்வாதம்னு சொன்னால் அது பாவம் மன்னிப்பு தாங்க. இந்த பாவம் மன்னிப்பு மட்டும் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு தான் போகும். ஆனால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி எல்லா உலகத்தின் காரியங்களை, பரலோக ராஜ்யத்துடைய மகிமையை விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக ஒரு சாதாரண மனுஷனை போல வாழ்ந்து பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் கொடுத்தாரே நம்மளுடைய பாவங்களுக்காக. அதற்காக துதிக்க வேண்டாமா? தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை தகப்பனை போல சுமந்து கொண்டு வந்தார். அவர்களுக்கு ஒரு நன்மையும் வனாந்தரத்தில் குறையலை. அவங்களுக்கு குளிர் தாங்கக்கூடிய அக்கினி ஸ்தம்பம், பகலில் வெயில் அவங்கள சேதப்படுத்தாதபடி மேகஸ்தம்பம், கண்மலை, தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்தார். இறைச்சியை கேட்டாங்க, காடைகளை தேவன் அனுப்பினார். ஆனால் அந்த ஜனங்க தேவன் கொடுத்த நன்மைக்காக துதிக்காம இல்லாத காரியங்களை நினச்சி குறை சொல்லும் பொழுது தேவன் துக்கப்பட்டு வனாந்தரத்தில் அத்தனை பேரையும் அளித்தார். தேவஜனமே, முறுமுறுத்த தேவனை துதிக்காத நன்றி சொல்லாத அத்தனை பேர் செத்தாங்க. நன்றி சொன்ன துதிச்ச 2 பேர் தான் புறப்பட்டவங்களில் பெரியவங்க 2 பேர் தான் போனாங்க. தேவஜனமே, இன்றைக்கி நம்மளையும் தேவன் பரமக்கானானுக்கு நேராக வழி நடத்திட்டு இருக்கிறார். இல்லாத காரியங்களை வச்சு சஞ்சலப்படாமல் முறுமுறுக்காமல் தேவன் கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் துதிச்சு பாருங்கள். புதிய ஆண்டில் தேவன் எல்லாவற்றையும் மகிமையாய் பல 1000 மடங்காக கொடுத்து இன்னும் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். நம்ம துதிக்கலாம், நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? தாயோடைய கருவில் இருந்து எங்களை பாதுகாத்து வந்தீங்கப்பா. இந்த 2024 எத்தனை அழிவுகள், சகல காரியங்களை எங்களை பாதுகாத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த புதிய ஆண்டும்
உங்கள் கரத்தில் நாங்கள் இருக்கிறோம். இதுவரை நடத்தின தேவன் இனியும் எங்களை காத்து நடத்த அதிக வல்லமை உள்ளவர். காத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தியை பார்த்து உங்களை துதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயமும் நன்றியினால் துதியினால் நிரம்பட்டும். ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன தேவைக்காக இந்த புதிய ஆண்டுக்காக காத்திருக்கிறாங்களோ இரட்டிப்பான நன்மைகள் பிள்ளைகளை குடும்பத்தை வந்து சேரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Advance Happy New Year. Thank you.